Hi viewers, welcome to our channel. Previous வீடியோவில் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது சில திங்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு மெடிசன்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் ஃபீவர், கோல்டு, காஃப்க்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணுவீங்களோ பேசிக் மெடிசன் அதே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். மேபி குவான்டிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டாக்டர் இல்லைனா எந்த டாக்டர்னாலும் கன்சல்ட் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ரன்னிங் நோஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இன்டைஜஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் எதாவது சிரப் யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். நல்லா சீல் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, எந்த லீக்கேஜும் இல்லாத மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டொமக் பெயின், டயேரியா அதுக்கும் நீங்கள் நார்மலாக என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பிகாஸ் இங்கே நம்ம ஒரு 1 or 2 months ஆகும் இன்சூரன்ஸ் கார்டு வர்றதுக்கு. அதுக்கு இடையில நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோன்னா அதோட ப்ரைஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். இங்கே மெடிக்கலுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக நமக்கு இந்த மாதிரி பேசிக் மெடிசன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விக்ஸ் இன்ஹேலர், ஜண்டுபம், அமிர்தாஞ்சன்லாம் நீங்கள் ஒவ்வொரு டப்பாக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஐ ட்ராப்ஸ், இயர் ட்ராப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நீடட் அப்படின்னா உங்களை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துகிட்டு வாங்க. தெர்மோமீட்டரும் எடுத்துகிட்டு வாங்க. அது இனிஷியலாக மேபி நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு ஃபீவர் எதுவும் வந்தது அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராவல் அடாப்டர் நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வரணும். பிகாஸ் நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற அந்த சார்ஜ் ப்ளக்கிங் பாயிண்ட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஎஸ் கண்ட்ரி இல்லைனா அப்ராடுக்குள்ளே ட்ராவல் அடாப்டர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் போர்டு எடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா 2-3 ட்ராவல் அடாப்டர் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்டென்ஷன் போர்டு வாங்கிட்டு வந்தோம்னா அதில் ஒரு 5 or 6 ப்ளக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவர் பேங்க் உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நியர்லி நம்ம கண்ட்ரியில் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. டெம்பர் கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னா நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. மேபி நீங்கள் ரெட்மி இல்லைனா எம்ஐ, விவோ அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெம்பர் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. டெம்பர் கிளாஸ் இங்கே ஈஸியாக பிரேக் ஆகிடுது. ஸோ நீங்கள் இப்போ தான் நியூவாக ஃபோன் வாங்கியிருக்கீங்க, அதுவும் வேறு பிராண்டில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பிராண்ட் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கான டெம்பர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதே மாதிரி ஃபோன் கேஸும் இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் சிம் கார்டு, இங்கே ஏர்டெல் சிம் கார்டு டெக்ஸாஸில் நான் இருக்கேன். ஸோ அங்கே நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ அங்கே இருக்கிற உங்கள் கொலிக்கில் யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டாய்லெட்ரிஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூத் ப்ரஷ், பேஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. இனிஷியல் டேஸ்க்கே ஓகே தான், இல்லைன்னா ப்ரஷ் அவ்வளோ வெயிட் இருக்காது. ஸோ 3 இல்லைனா 4 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சோப் பாத் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இல்லைனா பாடி வாஷ் எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்க. மேபி சோப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதோட பாக்ஸும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஷாம்பு, கண்டிஷனர் நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கோம்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுவும் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ எடுத்துகிட்டு வாங்க. நெயில் கட்டர்னாலும் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 2 or 3 எடுத்துகிட்டு வாங்க. பர்ஃப்யூம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துகிட்டு வரலாம். ட்ரிம்மர் எம்ஐ ட்ரிம்மர் நாங்கள் கொண்டு வந்தோம், அது நல்லாவே இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவிங் ரேசரும் எடுத்துகிட்டு வரலாம் எவ்வளோனாலும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன நாப்கின் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 3 monthsக்காவது இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஹேண்ட் க்ளோத்ஸ் நம்ம டிமார்ட்டில் நம்ம கண்ட்ரியில் வாங்கும்போது ஒரு 30 rupees கிட்ட தான் இருக்கும். பட் இங்கே நார்மலாக ஒரு 1 க்ளோத்ஸே $2 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பென் கண்டிப்பாக கொண்டு வாங்க, ஒரு 5 கொண்டு வாங்க. அது மாதிரி இப்போ உங்களுக்கு பென்சில், ஸ்கேல், எரேசர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இங்கே ஏன்னா எல்லாமே பல்காக தான் கிடைக்கும், ஒரு பேக்கெட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாப்லர், அது மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஜிப்லாக் கவர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்போம், ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்டாப்லர் பண்ணி வைக்கிறதுக்கு அது நல்லாவே யூஸ் ஆகும். மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே ஏதாவது நீங்கள் திங்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதை மெஷர் பண்ணுறதுக்கு அது நமக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா
நீங்கள் வந்து ஏதோ க்ளவுத்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது நம்ம இந்தியாவில் ஏதாவது ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ கூட அந்த டேப் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க, எம்டி ஃபைலே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே இனிஷியலாக வந்துட்டு நம்ம ஒரு பேங்க்குக்கு போயிட்டு வரும்போது அதோட ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வைக்கிறதுக்கு நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மாதிரி லீசிங் டாக்குமெண்ட்ஸ், சில இம்பார்ட்டன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லாக்கர் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டா வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் டேப், செல்லோ டேப் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ஆன்லைனில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது நம்ம எதாவது கொரியர் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். இங்கே அந்த டேப் எல்லாமே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. நீடில், த்ரெட்டு, அடுத்து வந்து பட்டன், ஷர்ட் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக. இங்கே ஏன்னா வாஷர் ட்ரையர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்மளோட த்ரெட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப அது டேமேஜ் பண்ணுது. ஸோ நம்ம ஊர்லேருந்து நீடில் ஒரு ஸ்மால், மீடியம், லார்ஜ் அந்த எல்லா நீடிலும் எடுத்துகிட்டு வாங்க. த்ரெட்டு வந்துட்டு மஸ்ட்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஷர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான த்ரெட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. பட்டனும் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி கிடைக்குதோ, உங்களுக்கு என்னென்ன கலரில் பட்டன்ஸ் கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஸ்நாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ்லாம் ஃபேவரேட்டோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு அன்லிமிட்டடாகவே எடுத்துகிட்டு வரலாம். எவ்வளோனாலும் எடுத்துகிட்டு வாங்க. தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் அந்த டேஸ்ட் நம்ம ஊர் டேஸ்ட் வந்து இங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்தே அதெல்லாம் கொண்டு வாங்க. இனிஷியலாக அந்த 1 or 2 months வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோத்ஸ் பார்க்கலாம். க்ளோத்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து எத்னிக் வியர். நீங்கள் வந்து சல்வார், சாரீலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. ப்ளஸ் வந்து இங்கே ரொம்ப அது வந்து காஸ்ட்லியாகவும் இருக்குது, குவாலிட்டியும் அவ்வளோ பெட்டராக இல்லை. ஸோ வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வியர் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, பொங்கல், தீபாவளி, ஏதாவது டெம்பிள் போகணுன்னா கூட நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எத்னிக் வியருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் ஃபார்மல்ஸ்லாம் வந்து இங்கேயே நிறையா வந்து வெரைட்டியாக கிடைக்கிது. ஸோ நம்ம இங்கேயும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் இனிஷியலாகவே நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வரலாம். அதை பற்றின லிஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பெல்ட் மட்டும் ஒரு 2 பீஸாவது எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்துட்டு கேரி பண்ணிட்டு வாங்க. ஜாக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வரலாமான்ற டவுட் இருக்கும். நீங்கள் வந்து வின்டர் சீசனில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஜாக்கெட் மட்டும் நம்மளுடைய சேஃப்டிக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க. மேபி நீங்கள் சம்மர் சீசனில் வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பெட்டர் குவாலிட்டியில் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு நல்ல ஜாக்கெட்ஸே இங்கே நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம ஜாக்கெட்ஸ் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்படியே நீங்கள் ஜாக்கெட்ஸ் கொண்டு வந்தாலுமே நீங்கள் வியர் பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து லக்கேஜை வந்து ஆக்குபை பண்ணாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெட்ஷீட்ஸ். நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெட்ஷீட்ஸாவது இனிஷியல் டேஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் இருந்தால் பில்லோ எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு நீடட் ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்பு, பிந்தி, பொட்டெல்லாம் வந்துட்டு இங்கே ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது. ஹேர் கிளிப்பு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானதை வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வாங்க. சேஃப்டி பின் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. மேபி சாரீலாம் வியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே என்ன மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ நல்ல பிராண்டு இங்கேயே கிடைக்குது. மேபி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் கொண்டு வந்தேனோ அதை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.